ஓகே. ஸோ இப்போ நம்மளோட கோடிங் வந்து குரோமுக்கு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பேக்கேஜையும் வந்து இது பண்ணிட்டோம். ரன்ல போயிட்டு ரன் கொடுத்துட்டு எந்த ஃபைலோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு test.py வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுவே இப்போ என்ன பண்ணணும், குரோம் ப்ரௌசரை வந்து நமக்கு ஓப்பன் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அது வந்து எல்லா ஃபைல்ஸையும் தேடி அதுக்கப்புறம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்றதுக்கு டிலே இருக்கும். பட் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள போகும்போது நம்ம ஃபாஸ்ட் ஆயிடும். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போகும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆயிடும். தெரியுதா? குரோம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா? குரோம் இஸ் பீயிங் கண்ட்ரோல்டு பை ஆட்டோமேட்டட் டெஸ்ட் சாஃப்ட்வேர். இது வரைக்கும் ஓகேவா? இது வந்து நம்ம குரோம் ஓபன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்டெப். இப்ப அடுத்தது வந்து நம்ம ஒருவேளை மொசிலா நமக்கு ஓபன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்ப என்ன பண்ணலாம், என்ன ஸ்டெப் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மொசிலாவும் நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? மொசிலா ஓபன் பண்றதுக்கு அதே ஸ்டெப்ஸ் தான். எங்க வந்து மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து டிரைவர் தான். இது வெப் டிரைவர் டாட் ஃபயர்ஃபாக்ஸ். இங்க குரோம் கொடுத்தோம், இங்க வந்து ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கொடுத்து பாருங்க. கிக்கோ டிரைவருக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி அப்சல்யூட் பாத், இதுல போய் பேஸ்ட் பண்றோம், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றோம். பட் இத வந்து நீங்க ஹைட் பண்ணிக்கோங்க. ஒரே டைம்ல ரெண்டு நேம்ல வந்து நீங்க கொடுக்க கூடாது. ஸோ அதனால இதை வந்து நம்ம டிஃபால்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ப்ரௌசர் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரே நேம்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அது போய் ஸ்டோர் ஆகாது. அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். ஸோ பிகாஸ் ஒரு டைம்ல நம்ம ஒரு ப்ரௌசர்ல தானே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். அதனால நம்ம அடுத்தது கிக்கோ டிரைவருக்கு ரன் பண்ணி பார்க்கிறோம். ஸோ ரன் டெஸ்ட். இதுக்கு வந்து எரர் வருது. ஏன்னா நம்ம மொசிலா வந்து கிக்கோ டிரைவருங்கிறது சில வெர்ஷன்ஸ்க்கு தான் நமக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டா வேற எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பை வெர்ஷன் டு வெர்ஷன் மாறும். பட் டிஃபால்ட் வந்து எப்படி பண்ணணும்னா இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம பண்ணணும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பெனியே சொல்லிடுவாங்க. பட் உங்களுக்கு வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இந்த ஃபார்மேட்லயும் நீங்க கொடுக்கலாம். ஃபயர்ஃபாக்ஸை ஓபன் பண்றதுக்கு மல்டிபிள் வேஸ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ப்ரௌசர் வந்து ஓபன் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம பண்ணணும். பட் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆல்ரெடி கோடிங் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எங்கன்னா புது கம்பெனிக்கு போறீங்க, இது வரைக்கும் இல்லாத கம்பெனில நீங்க ஓபன் பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செலினியம் அந்த கம்பெனி யூஸ் பண்றாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிறத தான் நீங்க ரன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து நான் ஃபயர்ஃபாக்ஸை ஓபன் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம வந்து குரோம்ல தான் ஒர்க் பண்ண போறோம். பட் நம்ம எல்லா ப்ரௌசர்லயும் ஒரு தடவை பார்த்துக்கிறோம் எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இந்த லைன் ஆஃப் கோடிங் வந்து உங்களுக்கு இருக்கணும். அண்ட் அடுத்தது வந்து இந்த லைன் வந்து இருக்கணும். ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணாதான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எதுனாலுமே நம்மளால பண்ண முடியும். பிகாஸ் நம்ம பண்றது வெப்சைட் டெஸ்டிங். அதனால நீங்க இத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். ஸோ இது வந்து ரொம்ப டிலே ஆகுது. நான் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிலே. ஆனா ஓபன் ஆகுது. பட் டிலேல தான் நமக்கு ஓபன் ஆகுது. ஸோ அதனால நான் வந்து குரோமை தான் ப்ரிஃபர் பண்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு டைம் ரன் ஆகுது, ஒரு டைம் எரர் வருது. பட் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம குரோம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓபன் ஆகுது பாருங்க. ஓபன் ஆகும். ஆனா ரொம்ப டிலேல, எரர்ல ஓபன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா சில டைம் க்ளோஸ் ஆயிடுது. சில டைம் வந்து அப்படியே இருக்கு. ஸோ அத வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஓபன் பண்றதுக்கு இந்த லைன் ஆஃப் கோடிங்கை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது நேத்து என்ன பார்த்தோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் த ப்ரௌசர் பார்த்தாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து என்ன? கெட்னு ஒரு மெத்தட் பார்த்தோமா?
get off method. So get off methodங்கிறது என்ன, navigate to the specified URL. அப்ப அத நம்ம அடுத்தது ஓபன் ஸ்பெசிஃபைட் URL. எனக்கு வந்து இப்போ இந்த குரோம் டிரைவரோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த டிரைவர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அதனால நான் டிரைவர் டாட் கெட் ஆஃப், நான் என்ன யூஆர்எல் ஓபன் பண்ணணுமோ அதை வந்து நான் இங்கே கொடுக்க போறேன். ஸோ எப்பவுமே யூஆர்எல் கொடுக்கும்போது HTTPSல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், wwwல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ www.google.com, நீங்க என்ன வெப்சைட் வேணாலும் கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து google.com கொடுத்து காட்டுறேன். இப்போ 2 ஸ்டெப்பையும் ரன் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஓபன் த குரோம் பிரவுசர், இது வந்து உங்களுக்கு யூஆர்எல் ஓபன் பண்றதுக்கு உள்ள ஸ்டெப். ஸோ ஓபன் கூகுள் யூஆர்எல். ஸோ இப்போ நான் 2யும் ரன் பண்ண போறேன். ஸோ ரன் டெஸ்ட். ப்ரௌசர் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா அங்க கூகுள்ல போய் ஓபன் பண்ணணும். ஓபன் ஆயிடுச்சா? ஸோ இது உங்களோட செகண்ட் ஸ்டெப். ஸோ சினாரியோ நீங்க என்ன கிரியேட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க கோடிங் எழுத முடியும். ஸோ கோடிங்ல என்ன நீங்க வந்து அடுத்தது மெத்தட் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும். ஓகேவா? இப்போ நான் காட்டுறது எல்லாமே லொகேட்டர் இல்லாத மெத்தட்ஸ் தான் நான் காட்டிட்டு இருக்கேன். ஸோ அதனால அடுத்த ஸ்டெப் வந்து நான் என்ன சொல்றேன்னா, நேவிகேட் டு இன்னொரு யூஆர்எலுக்கு வேற ஒரு யூஆர்எலுக்கு போகணும். இப்போ கெட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு யூஆர்எல் ஓபன் பண்றீங்கன்னா நீங்க கெட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு அடுத்தது இந்த கூகுள் டாட்ல இருந்து அடுத்த ஒரு யூஆர்எலுக்கு நான் போக சொல்றேன். ஸோ டிரைவர் டாட் கெட் ஆஃப், சாரி டிரைவர் டாட் நேவிகேட் ஆஃப் டாட் டூல நான் வேற ஒரு யூஆர்எல் கொடுக்க போறேன். https://www.selenium.dev. ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் ஓபன் பண்ணு, அதுக்கப்புறம் எனக்கு selenium.dev வந்து ஓபன் பண்ணுன்னு சொல்றேன். selenium.dev. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு கூகுள் ஓபன் பண்ணணும், அதுக்கப்புறம் எனக்கு அங்க இருந்து அதே டேப்ல வேற ஒரு யூஆர்எல் ஓபன் பண்ணணும். ஸோ கூகுள் ஓபன் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு அது நின்ன உடனே அடுத்த இதுக்கு வந்து நேவிகேட் ஆகணும். அது பட் சம் எரர் அப்படியே நிக்குதா? இப்போ இது கீழே வந்து பாருங்க என்ன எரர் அப்படின்னு சொல்லி. நேவிகேட் சொன்ன இங்க வந்து உங்களுக்கு எரர் காட்டும், has no attribute navigate off அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் வந்துருக்கு. ஸோ ஓகே, நேவிகேட்டுக்கு வந்து நமக்கு தனியா அப்போ பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிள் மெத்தட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஏன்னா பேக்கேஜ் வந்து நிறைய பார்த்தா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால நான் இப்போதைக்கு ஓபன் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்றேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஓபன், ஏன்னா இப்ப ஒவ்வொரு தடவையும் நீங்க ஓபன் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா ப்ரௌசர் ஓபன் ஆயிட்டே இருக்கும், லைனா க்ளோஸே ஆகாது. எந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்க எழுதினாலும் அந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்கு க்ளோஸ் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து எந்த ப்ரௌசர் வந்து கரெக்டா க்ளோஸ் ஆயிடுச்சா, ப்ராசஸ் ஃபினிஷ்ட் வித் எக்ஸிட் கோட் 0. ஓகேவா? இந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு இந்த கான்செப்ட்? இப்படிதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து எழுதுவோம் ஒவ்வொரு ஸ்டெப்பா. இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு பேக்கேஜ், இந்த பேக்கேஜுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம இப்ப பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. இப்ப ஃப்ரம்ல வந்து நம்ம வேற பேக்கேஜ் கொடுத்தோம்னா அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் இங்க அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு மெத்தடையும் நீங்க வந்து இப்படிதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். navigate.backoff, navigate.forward off, window.maximize, அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாவது லைன் இதுல பாருங்க, இதுவும் வந்து ஒரு பேக்கேஜ்
from selenium.webdriver.common.keys import keys. இதுவும் வந்து ஒரு பேக்கேஜ் தான் நமக்கு. ஸோ இந்த 2 பேக்கேஜும் வந்து ரொம்ப டிஃபால்ட் பேக்கேஜ். இது 2ம் இல்லாம நீங்க எதுவுமே வந்து ரன் பண்ணவே முடியாது. ப்ரோக்ராமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோடிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். செகண்ட் லைனுக்கு வந்து உங்களுக்கு இந்த மத்த லைன்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே என்னென்ன தேவையோ அது எல்லாமே வரணும். சில டைம் இதுல எரர் வந்து காட்டும், சில டைம் வந்து எரர் வந்து உங்களுக்கு காட்டாது. இதுல நீங்க தப்பா கொடுத்தாலும். ஸோ உங்களோட பேக்கேஜ் நேம் வந்து எப்பவுமே நீங்க கரெக்டா கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட் ஆகணும். ஃப்ரம், இம்போர்ட் இதெல்லாம் ஹைலைட் ஆச்சுன்னா தான் நீங்க எழுதியிருக்கிற கோடிங் வந்து உங்களுக்கு கரெக்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க வந்து என்னன்னா இந்த லைன்ஸ் ஆஃப் கோடிங் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? உங்களோட டாஸ்க் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சினாரியோ எனக்கு ரெடி பண்ணி மண்டே வந்து காட்டணும்.